இவன் ஜாதி வரி பிடிச்சவன். ஆனா ஊர் மக்கள் முன்னாடி இதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு கலப்பு திருமணம் பண்ணி வைக்கிற மாதிரி பண்ணி வச்சுட்டு பின்னால அவங்கள ஆள வச்சு கொண்டுறான். ஆனா இவரோட பொண்ணு அப்பா திருந்திட்டாருன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க வீட்டு காட்டை லவ் பண்ற விஷயத்த அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுறான். இவரும் அதை கேட்டுட்டு ஒத்துக்கிறமா சொல்லி அனுப்பிட்டு அவன் ஆக்சிடென்ட்ல கொண்டுறாரு. இந்த பொண்ணை கரண்ட் ஷாக் வச்சு கொண்டுறாரு. அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணோட தங்கச்சி வெளிநாட்டுல இருந்து வரா. ஆக்சுவலா இங்க 2 பேரும் ட்வின் சிஸ்டரா இருப்பாங்க. அக்கா எங்கன்னு கேட்கறா. வெளியில போயிருக்கான்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. ஆனா அந்த வெள்ளக்கார பொண்ணு பாத்ரூம் போகும்போது இந்த பொண்ணுக்கு தமிழ் தெரியாத நினைச்சுக்கிட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்கா. அதை பார்த்ததுமே இங்க ஏதோ தப்பா நடந்து கண்டுபிடிச்சு அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடுறான். அப்ப இந்த குள்ள பையன் கூட வந்த ஒரு பையனை இந்த பொண்ணு லவ் பண்ண நினைச்சுக்கிட்டு அடிச்சிட்டு இருக்கா. இந்த பொண்ணு வந்ததுமே நான் அவனை லவ் பண்ணல, இந்த பொண்ணு தான் லவ் பண்ண சொல்றா. அதை கேட்டதுமே எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அதை பார்த்த இவர் இப்பதான் உன்னோட அக்காவை கொலை பண்ண, அதே மாதிரி உன்னையும் கொலை பண்ண வச்சிடாத, இவங்க 2 பேரும் போக வச்சிருந்தாரு. அவங்களும் பயந்து அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணு அழுதுகிட்டே வந்து என்னால இங்க இருக்க முடியல, நான் இங்க இருந்து கிளம்புறேன், என்னோட வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன்றாரு. அவங்க அப்பாவை மனசு தாங்க முடியாம அனுப்பி வச்சிடறாரு. அப்ப கூட அந்த ஃப்ரெண்ட்ஸும் அந்த பொண்ணு அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. போற வழியில அந்த பொண்ணு அந்த குள்ளனுக்கு போன் பண்ணி அசிங்கமா திட்டி விட்டுறா. தென் அந்த பொண்ணை நான் லவ் பண்ணல, கூட வந்த அந்த பையனை தான் லவ் பண்றேன், அந்த பையனை காப்பாத்த தான் பொய் சொன்னேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க.